ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லாரம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கனி அண்டு நம்ம கமருதீன் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சரி, ஒஸ்ட்டில் யார் வருவாங்க அப்படி பார்த்தா நிறைய பேர் வந்து ஒஸ்ட்டில் மாறி மாறி வந்தாங்க. ஆனால் கடைசியில் சாண்ட்ராவையும் கானவனத்தையும் தூக்கி போட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், ஆமாம் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அதை விட பர்ஃபார்மன்ஸே பண்ணாமல் சுபிக்ஷா இருந்தாங்க, எஃப்ஜே இருந்தார், சபரி இருந்தார். இவங்க 3 பேர் ஏன் சொல்லலை? சபரி லாஸ்ட் கேமில் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. எஃப்ஜேவும் வந்துட்டு வாலண்டியராக விட்டு போயிட்டாப்புல. அப்புறம் எப்படி இது? அதுவும் வந்து எஃப்ஜே சுபிக்ஷா என்ன பண்ணாங்க? டாஸ்க்லேயும் ஒழுங்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. வீட்டு வேலைகள் அதில் வந்து கிச்சனில் மெயினாக இருந்தது அவங்க தானே. அதுக்குன்னு கிச்சனில் 6 பேர் தான், 6 பேர் சூப்பராக பண்ணாங்கன்னு அர்த்தமா? இன்னும் இது இந்த மாதிரி இருக்குது. இவங்களெல்லாம் விட்டுட்டு கடைசியில் வந்து கானாவனத்தையும் சாண்ட்ராவும் போட்டிருக்காங்க. கானாவனத்தை ஒரு பெரிய தப்பு பண்ணார். என்னென்னா, நேற்று அந்த டாஸ்க் நடக்கும்போது அவர் எந்திரிச்சு போய் அந்த பக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போனது பிக் பாஸே வந்து தடுத்து நிறுத்தினார் பாட்டை. அதனால் அது ஒரு பெரிய ரூல்ஸ் பிரேக்கு. அதில் மாட்டினார் மனசு. அது இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் இருந்திருக்கலாம். அதே மாதிரி கேப்டனாக இருக்கும்போது ரொம்ப அக்ரெஷன், அதேமாதிரி படன்னு இருக்கார். அதுதான் இங்கே ஒரு பிரச்சனையாக அமைஞ்சிருக்கு. சாண்ட்ராவை பற்றி நேற்றே பிளான் பண்ணிட்டாங்க. சாண்ட்ரா தான் இது வாட்டி வந்துட்டு குத போகிறாங்கன்ட்டு. அதுவும் அன்புகாங் ஃபுல்லாக சாண்ட்ரா வந்து நாமினேட் பண்ண விஷயங்கள் தெரிஞ்சுது. விக்ரம் ஓடோடி இப்போ பண்ணுறாரு, நான் ஃபஸ்ட்டு சாண்ட்ராவை சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. என்னத்தை சொல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. வினோத் அண்ட் சாண்ட்ரா வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து சாண்ட்ரா உள்ளே புலம்புறாங்க. என்னென்னா, டாஸ்கில் நான் உயிரை கொடுத்து நான் வந்து வேலை செய்ய என்னை வந்து டாஸ்க் பண்ணலன்னு சொல்கிறாங்க. என்ன போய் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சொல்லியிருக்காங்க. விக்ரம்லாம் வந்து பக்கத்துலேருந்து நேற்று டிஸ்ட்ராக்ட் பண்ண கத்தும்போதுலாம் அவங்களுக்கு நெஞ்சு வலிச்சு தான். படப்படன்னு இருந்துச்சு. அவர் பேசும்போது கத்தும்போது என்னால் ஒன்றுமே முடியல. எனக்கு வந்து அந்த கேங்குள்ளே போக முடியல. நேற்று வந்து எங்களை சாரி கேட்க சொன்னாங்க. நான் சாரி கேட்க முடியாது, நான் எது கேட்கணுன்னா பூச்சி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போட்டாங்க அப்புறம் மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. சாண்ட்ரா ஓரளவுக்கு பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஓரளவுக்கு இருக்குது. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு கிளாக் டாஸ்க் பார்த்திங்கன்னா டான்ஸு, அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த பிளான் பண்ணது எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா எஃப்ஜே, சுபிக்ஷா, சபரி இவங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா டாஸ்க்லும் சரி எல்லாத்துலேயுமே பாருங்கள் பெருசாக இன்வால்மெண்ட்டே கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் வந்து அந்த அன்புகாங்கில் இருக்கிற காரணத்தினால யாருமே வேறு யாரும் நாமினேட் பண்ண மாட்டாங்க. மற்றவங்க மட்டும் எப்போ பார்த்தாலும் வந்து இந்த விஜய் பார்வதி, இல்லைன்னா வந்து கமருதீன், இல்லை கானாவினோத், இல்லை சாண்ட்ரா, இல்லை திவ்யா, இப்படியே தான் போயிட்டுருக்கணும் கடைசி வரைக்கும். இந்த அன்பு கேங்க அப்படியே இருக்கும். சுபிக்ஷாவில் எத்தனை வாட்டி வந்து நான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வரலாம். ஆனால் அவங்க பெஸ்ட்லேயும் வர மாட்டாங்க, ஒஸ்ட்லேயும் வர மாட்டாங்க. அது எப்படி? அப்போ பெஸ்ட்டாக பண்ணியிருந்தால் பெஸ்ட்டாக வந்திருக்கணும். அப்போ ஒஸ்ட்லேயே வரணும்ல. இது வரைக்கும் எதுலேயுமே வரல. அரோரா பெஸ்ட்டாக அந்த ஒரு டான்ஸ் ஆனாங்களே அதனால். மற்றபடி என்ன பண்ணாங்க? ஒன்றுமே இல்லை. ரைட். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போது கானாவனத் அண்டு சாண்ட்ரா ஜெயிலுக்கு போயிருக்காங்க. பாவமாக தான் இருக்குது. பட் ஒன்றும் பண்ண முடியாது. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.